வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் தலைப்பு பார்த்துருப்பீங்க. யாருமே தலைப்பு பார்க்காம வீடியோக்குள்ளே போகிறது கிடையாது. அதாவது பெரிய வேலை யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் சில்லறை வேலை செய்யணும்னா அனுபவம் தேவை என்று சொல்லி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மாமா மச்சான் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, பார்க்குறதுக்கு நல்ல ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், மாமா இவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்னைய சொல்கிறாங்க. இவரை கூப்பிடலாம், இவர் நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காரு, எனக்கே நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், புதிய வீடு நிறைய கட்டலாம், ஆனால் பழைய வேலைகள் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஒரு 50 வருஷம் வேலைகள், பழைய வீட்டு வேலைகள், அதில் இருக்கிற சில்லறை வேலைகள், நுணுக்கமான வேலைகள், அதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அனுபவம் தேவை. ஒரு எத்தனை வருஷம் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். உண்மையிலே சொல்ல போகிறேன், அதாவது புதிய வேலைகள் சீக்கிரமாக நம்ம ஆஸ் பண்ணி அதை கட்டி முடிச்சிடலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு பழைய வேலையை போய் அதை நம்ம அந்த சில்லறை வேலைன்னு சொல்லிட்டு போகிறது ஒரு வார வேலைன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் வேலையாக இருக்கும், ஒரு நிலையை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு செல்ஃபு கட்டுற மாதிரி இருக்கும், சுவரை உடச்சி பூசுகிற மாதிரி இருக்கும், பழைய கருங்கல் கட்டடமாக இருக்கும், அடுத்து பழைய அந்த சுண்ணாம்பு வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அடுத்து மேலே கட்டைக்குத்து, மேலே மாடியில் கட்டைக்குத்து போட்டு கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பழைய வேலைகள் அப்படி சொல்ல போகும்போது நிறைய நமக்கு அனுபவம் தேவை. இப்போ கல்லுக்கட்டு சுவராக இருக்குது, அந்த சுவர் ஃபுல்லாக பொறிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அது என்ன மெத்தடில் அந்த கல்லுக்கட்டை பூசுனா அதை நம்ம ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஒரு தொட்டி போட வேண்டியிருக்கும், அது எப்படி கட்டினா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் தேவை. புதிய வீடு கட்டுவதற்கும் அனுபவம் தேவை. அதை விட ஒரு பழைய வீட்டு வேலைகள், ஒரு சில்லறை வேலைகள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அனுபவம் தேவை. அது மட்டுமல்ல, பொறுமை மிக மிக அவசியம். பெரிய வேலையை நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஆனால் அந்த சில்லறை வேலையை ரொம்ப ரொம்ப மெதுவாக பொறுமையாக தான் பார்க்க முடியும். பூசிக்கிட்டே இருப்போம், அப்படி விழுகும், அதை திரும்ப எடுத்து வச்சு அதை பூசி ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நேரத்தில் நம்ம டென்ஷன் ஆனோம் அப்படின்னா வேலைகள் முடியாது. அதனால் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி பெரிய வேலைகள் புதிய வேலைகள் யார் வேணாலும் இல்லை, புதுசாக பழகிறவங்க ஈஸியாக அதை பிக்கப் பண்ணி முடிச்சலாம். ஆனால் பழைய ஒரு வீட்டு வேலையை, ஆல்ட்ரேஷன் வேலையை, சில்லறை வேலையை அதை பார்க்கணும் அப்படின்னா அவர் நிறையா அனுபவங்கள், அந்த மாதிரி வேலையை நிறையா பார்த்து முன்னாடி வந்தவர் இருந்தால் நிச்சயமாக அதை சீக்கிரமாக துரிதமாக நினச்ச மாதிரி முடியும். நானுமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் புது வேலை போகலை, எடுத்தோடனே யாரும் புது வேலைக்கு போக முடியாது. சின்ன சின்ன வேலைகள், சில்லறை வேலைகள், ஆல்ட்ரேஷன் வேலைகள் அதை பார்த்து அடுத்து அந்த வேலையில் தெளிவாக பார்த்ததுனால தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுது. அதனால் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, புதுசாக கட்டடம் கட்டினாலும் சரி, இல்லை ஒரு சின்ன வேலை தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், சின்ன ஓட்ட வளசில் தான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் சரி, செய்கிற வேலையை திருத்தமாக பொறுமையாக நீட்டாக செய்யுங்க. அது ஃப்யூச்சரில் வேறு லெவலில் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. இப்போ தான் நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் கொத்தனார் அடிப்படை பயிற்சியில் அவசரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தேவைப்படுவதோ தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.